9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைத் எம் ஹாரிஸ். வாசிப்பவர் இர்ஷாத் ஏ காதர். தலைப்புச் செய்திகள். கிராம மக்களுக்கு நிலையான அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதி. அம்பாறை உகுன பிரதேச செயலை பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்களில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு. நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு அவதானமாக இருக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தல். இன்று மேலும் 4 கோவிட் மரணங்கள் பதிவு. பலமான எதிர்க்கட்சி இல்லாமை நாட்டிற்கு பெரும் குறைவாகும் என ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் தெரிவிப்பு. கட்டாருடனான சவுதி எல்லைப் பகுதிகள் திறப்பு. பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நிலையான அபிவிருத்தி ஒன்றை கிராம மக்களுக்காக ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். அதிகாரம் இருந்தும் கிராமங்களுக்கு செல்லாத அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தி இலக்கை வெற்றி கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டினார். அம்பாறை உகுன லாத்துக்கல கிராமத்தில் இன்று இடம்பெற்ற கிராமத்துடன் உரையாடல் நிகழ்வில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். கடன்களின்றி பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கு வசதிகளை வழங்கும் கொள்கை அளவிலான தீர்மானத்திற்கு அரசாங்கம் வந்துள்ளது. அரசு அதிகாரிகள் கிராமத்திற்கு சென்று மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இன்றைய மக்கள் சந்திப்பில் உகுன தமன தெஹிதகண்டிய பொக்கபெத்த உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமது பிரச்சினைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்தனர். வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு மதிப்பீடுகளின் போது பாரம்பரிய சேனை பயிற்சியை இழந்துள்ள மக்களுக்கு தடங்கலின்றி பயிற்சியை முன்னெடுத்து செல்வதற்கான கொள்கை அளவிலான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி மக்களிடம் தெரிவித்தார். இதற்கு எந்த நிறுவனத்தாலும் பாதிப்பு ஏற்படாதென அவர் வலியுறுத்தினார். பல அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கான தீர்மானங்களும் அங்கு மேற்கொள்ளப்பட்டன. இதன்படி பொக்கபெத்த கிராமத்தில் ஆரம்ப சுகாதார மத்திய நிலையம் ஒன்று நிறுவப்பட உள்ளது. லாத்துக்கல ஆரம்ப பாடசாலையில் புதிய கட்டிடம் ஒன்று அமைக்கப்படும். ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு துரித தீர்வு வழங்கப்படும். அங்கு விளையாட்டு மைதானம் ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. அருகிலுள்ள பல பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு துரித தீர்வை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். அம்பாறை லாத்துக்கல உள்ளிட்ட கிராமங்களின் பாதைகளை புனரமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்படும். கொடபத் தமன லாத்துக்கல யோதகண்டிய ஹுலங் முவே ஹத பாதாகம போன்ற குளங்கள் திருத்தி அமைக்கப்படும். லாத்துக்கல கிராமத்தின் உட்பாதைகளில் நீர்க்குழாய்கள் பொருத்தப்படும். ரம்புக்கன் ஓயா நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய பதியத்தலாவிக்கு நீரை விநியோகிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரம்பிட்டிய பூனாவளி மலியத்தீவு உள்ளிட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும். லாத்துக்கல கிராமத்தில் உரக்களஞ்சிய தொகுதி ஒன்றும் அமைக்கப்படும். ஸ்ரீலங்கா டெலிகாம் மொபிட்டல் நிறுவனம் அன்பளிப்பு செய்த கணனி இயந்திரங்கள் லாத்துக்கல மற்றும் வித்யாலோக கல்லூரிகளுக்கு ஜனாதிபதி நாள் வழங்கி வைக்கப்பட்டன. பொல்பித்திகம இருதனியாய கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு வழங்கப்பட உள்ளது. கிராமத்துடன் உரையாடல் வேலையுடன் மீண்டும் கிராமத்திற்கு என்ற தேசிய திட்டத்தின் கீழ் மக்லொப்பத்த கட்டம்பெரியாய ஆரம்ப பாடசாலைகளில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்தார். மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை விரைவில் நிறைவேற்றும் வகையில் மாவட்ட செயலாளர் தலைமையில் 5 அடங்கிய குழு ஒன்றை நியமிக்குமாறும் பிரதமர் பணிப்புரை வழங்கியுள்ளார். இதன்போது சட்ட ரீதியான காணி உறுதிகளை வழங்கும் விடயத்தில் கூடுதலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. யானை வேலிகளை அமைத்தல், போதைப்பொருள் ஆபத்துக்களை ஒழித்தல், நீர் விநியோகம் உள்ளிட்ட பல செயற்றிட்டங்கள் தொடர்பான தீர்மானங்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்டன. புத்தளம் தப்போவ குளத்தில் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அப்பகுதியில் பெய்யும் கடும் மழை இதற்கான காரணமாகும். இந்த குளத்தில் இருந்து மீஓவுக்கு திறந்துவிடப்படும் நீரின் அளவு செகனுக்கு 100 கன அடிகளாகும். பராக்கிரம சமுத்திரத்தில் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் அம்பன் கங்கையின் இரு மருங்கிலும் வாழும் மக்களை அவதானமாக இருக்கும்படி அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி எச்சரித்துள்ளார். மத்திய மலைநாட்டிலுள்ள மக்களையும் அவதானமாக இருக்கும்படி அவர் கேட்டுள்ளார். மேலும் 4 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதன்படி நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 229 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் கல்கிசை, காத்தான்குடி, வெல்லம்பிட்டிய, ஒப்பநாயக்க ஆகிய
பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இன்று மேலும் 297 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 279 பேர் பேலியகுட கோவிட் கொத்தினுடன் தொடர்புகள் ஆவர். சிறைச்சாலைகளை அண்டியதாக 18 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். நாட்டில் இதுவரை 43,844 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் இலகுவில் செலுத்துங்கள். செய்திகள் தொடர்கின்றன. பலமான ஒரு எதிர்க்கட்சி இல்லாமை நாட்டிற்கு பெரும் குறையாகும் என ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் மைத்திரி குணரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கோ ஐக்கிய தேச கட்சிக்கோ முன்னோக்கி செல்லும் எந்த தேவைப்பாடும் இருப்பதாக தெரியவில்லை. இவ்விரு கட்சிகளிலும் எதுவிதமான முற்போக்கான நடவடிக்கைகளையும் தான் காணவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியான தோல்வியை இவ்விரு தரப்பிடமும் காண்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிற்சில குறைபாடுகள் இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எதிர்காலத்திலும் வெற்றியடையும் என அவர் கூறியுள்ளார். கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேச கட்சியைச் சேர்ந்த சுமார் 20 லட்சம் பேர் வாக்களிக்க செல்லவில்லை. அவர்களை கவர்வதற்கான எந்த வேலை திட்டமும் அந்த கட்சியிடம் இல்லை. இது கவலைக்குரிய விடயமாகும் என ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் மைத்திரி குணரத்ன தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கோவிட் தொற்றாளர்களுக்காக மேலும் 3 வைத்தியசாலைகளை ஒதுக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதுவரை 6 வைத்தியசாலைகள் கோவிட் சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அழகையா லதாகரன் தெரிவித்துள்ளார். அம்பாறை, தமன, மட்டக்களப்பு, பெரிய கல்லாறு மற்றும் திருகோணமலை குச்சவெளி பிரதேச வைத்தியசாலைகள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளன. உக்ரைனில் இருந்து வருகை தரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் நடவடிக்கை பணிப்பாளர் ஷிஹான் சுமனசேகர தெரிவித்துள்ளார். 6 தடவைகளில் 1400 சுற்றுலா பயணிகள் உக்ரைனில் இருந்து வந்துள்ளனர். எதிர்வரும் 19ஆம் தேதி வரை உக்ரைன் சுற்றுலா பயணிகள் வர உள்ளனர். முழுமையான சுகாதார பாதுகாப்பு முறைகள் இந்த பணி இடம்பெறுவதாக திரு சுமன்சேகர குறிப்பிட்டார். வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் 390 பேர் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மாதாந்த தவணை கொடுப்பனவாக இலகுவில் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தண்டப்பணம் செலுத்த முடியாமல் சிறைவாசம் அனுபவிக்கும் அனைத்து கைதிகளுக்கும் ஜனாதிபதி விசேட மன்னிப்பு வழங்கப்பட உள்ளது. இவர்கள் இன்று முதல் விடுவிக்கப்படுவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான சந்திர ஏகநாயக்க தெரிவித்தார். விசேடமாக COVID-19 தொற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. PCR பரிசோதனைகளின் முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு திருகோணமலை மாவட்டத்தில் மாடுகளுக்கு ஒரு வகை தோல் நோய் ஏற்பட்டுள்ளது. தம்பலகாமம் பிரதேசத்தில் உள்ள பண்ணையாளர்கள் இதன் விளைவாக பால் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். இதேவேளை தமது வளர்ப்பு மாடுகளுக்கு ஏற்பட்ட ஒரு வகை தோல் நோய், கொப்புளங்கள், சிறு காயங்கள் காரணமாக மாடுகள் ஆரோக்கியமற்ற நிலை இருப்பதாகவும் அவை சில வேளைகளில் இறந்து விடுவதாகவும் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது பிரதேச மக்களின் கோரிக்கையாகும். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். கட்டாரில் இருந்து செல்லும் வாகனங்கள் சவுதி அரேபிய எல்லைப் பகுதியை முதல் தடவையாக கடந்து சென்றுள்ளன. 2017ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் கட்டாருடான ராஜதந்திர மற்றும் போக்குவரத்து தொடர்புகளே வளைகுடாவில் சவுதி உட்பட 4 நாடுகள் துண்டித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று கட்டாருடான சவுதி எல்லைகள் திறக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் நொரில்ஸ்க் நகரில் பனிமலை சரிந்து விழுந்ததால் 242 பேர் காணாமல் போயுள்ளனர். உயிரிழந்த 3 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் கடும் காற்று வீசி வருவதாக வளிமண்டலவியல் பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை ஸ்பெயினில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
பிலோமினா சூறாவளி தற்போது ஸ்பெயினூடாக கடந்து செல்கின்றது. ஸ்பெயினில் கடும் பனி நிலவும் சாத்தியம் இருப்பதாக அந்நாட்டு வளிமண்டலவியல் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். சுவீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் அபிவிருத்திகளை திருகோணமலை மாவட்ட மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தினை முன்னேற்றும் நோக்கில் தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது. இதனை மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தின் திட்டங்களை அரசு அதிகாரிகள் சரியான முறையில் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தினார். உள்நாட்டு கிராமிய கைத்தொழில் உற்பத்திகளை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கி அவர் உரையாற்றினார். விளையாட்டுச் செய்திகள். காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி ஆரம்பமாகும் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிக்கான நடுவராக ரஞ்சன் மடுக்கல செயற்படவுள்ளார். ரஞ்சன் மடுக்கல 193 டெஸ்ட் போட்டிகளில் நடுவராக செயற்பட்டுள்ளார். இலங்கை அணி பங்கேற்கும் டெஸ்ட் போட்டி ஒன்றில் நடுவராக செயற்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். வர்த்தக செய்தி. எதிர்வரும் 10 மாதங்களுக்கு தேவையான நெல்லை ஒரு போகத்தில் பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். இதற்கான திட்டங்கள் வகுக்கப்படும். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நெல் சந்தைப்படுத்தல் சபை 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளது. அரசாங்கத்தின் மத்தியஸ்தத்துடன் சிறு நெல் ஆலை உரிமையாளர்கள் ஊடாக நெல்லை கொள்வனவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கையின் தேயிலைக்கு வரிச்சலுகை வழங்க தென்னாப்பிரிக்கா எதிர்பார்த்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு இலங்கையின் தேயிலைக்கான வரி தீர்வை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கையில் உள்ள தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகராலயம் அறிவித்துள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. இலங்கையின் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் நிலவும் தளம்பல் காரணமாக எதிர்வரும் சில நாட்களுக்கு சீரற்ற காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஓவா மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராம மக்களுக்கு நிலையான அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதி. அம்பாறை உகன பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்களில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு. நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு அவதானமாக இருக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தல். இன்று மேலும் 4 கோவிட் மரணங்கள் பதிவு. பலமான எதிர்க்கட்சி இல்லாமை நாட்டிற்கு பெரும் குறையாகும் என ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் தெரிவிப்பு. கட்டாருடனான சவுதி எல்லைப் பகுதிகள் திறப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.